இருங்க, என்ன தேய்ச்சி போட்டு விட்டா வலி உடனே போயிடும். பண்ணவா மாமா? என்ன உடனே மாமா ஒத்துக்கிட்டாரு? அப்ப அவர் மனசுலயே என் மேல ஆசை இருக்கு போல. காலெல்லாம் உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு. அண்ணி, உங்க பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் ஸ்பெஷலிஸ்ட். சீனமும் மனசு மாறிடுவான் போல இருக்கே. எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. ஆ, அதான் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல. பாவம், அவனுக்கு அவ்வளவு கால்வலி இருக்கு. அந்த பிசாசு மாயா அவனை சரியாவே பாத்துக்க மாட்டா போல. ம், நான் கூட கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷனுக்கு காலெல்லாம் அமுக்கி விட்டுருக்கேன். ஆனா இந்த மாயா ஒரு நாள் கூட என் பிள்ளைக்கு பண்ணிருக்க மாட்டா போல. பாவம், என் புள்ள அந்த கவலையில தான் இருக்கான். அதான் சாருவை போய் அக்கறையா இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா அண்ணி, விட்டு அவன் அப்படி தூங்கிடுவான் போலே. தூங்கிட்டு போறானே, பாவம் ரொம்ப டயர்டா இருப்பான்ல. இதுக்கா நம்ம சாரு கிட்ட எண்ணெயை கொடுத்து அனுப்பணும்? அவன் நல்லா தூங்கிட்டானா சாரு தான் இதெல்லாம் பண்ணான்னு அவனுக்கு தெரியாமலே போயிடும். ஆமால. இப்ப என்ன பண்றது? இருங்க இருங்க, ஸ். ஒரு நிமிஷம் வா. என்ன? வா மாமா, ஒரு நிமிஷம் மாமா. என்ன சித்தி? இங்க பாரு, இந்த தைலத்தை எடுத்துட்டு போய் சீனுவோட நெத்திலையும் நெஞ்சிலையும் நல்லா தேய்ச்சி விடு. அப்பதான் உனக்கு அவனுக்கு ஒரு அந்யூன்யம் வரும். இந்த பொடி. போ போ போ. சரி போறேன். மாமா, கொஞ்சம் தலையில தைலம் தேய்ச்சி விடுறேன். அப்ப நல்ல தூக்கம் வரும். கொஞ்சம் போர்வை எடுங்களேன். அப்படியெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது மாமா. காலுக்கு தேய்ச்சி விடும்போது பெயின்லாம் போச்சு இல்ல, தலைக்கும் அப்படியே பெயின் போயிடும். கொஞ்சம் போர்வை எடுங்க மாமா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. தலையிலலாம் தேய்க்க வேண்டாம் சாரு, எனக்கு கால்லயே தேய்ச்சி விடு. ஐயோ, என்ன இவ இருக்கா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா போலே அண்ணி. வாங்க வாங்க போயிடும். வா 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 போலாம். சும்மா சொல்லக்கூடாது சாரு, நல்ல கால் அமுக்கி விடுற. கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. என்ன பாக்குற? இப்படி அடுத்தவ புருஷனுக்கு என்ன தேய்க்கிறேன் தைலம் தேய்க்கிறேன்னு வர, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஏற்கனவே வாங்கினது உனக்கு பத்தலையா? இன்னொரு தடவை சீனு இருக்கிற பக்கம் வந்தனுவை கொய்யும் உடைச்சு விட்டுருவேன். பொடி. கையால என் அம்மாக்கு கூட கால் அமைக்க விட்டதில்ல. உனக்கு போய் கால் அமைக்க இருக்குன்னு. தனா, அம்மா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா.
நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சமையலுக்கு ரெடி பண்றேமா. சரி, எதுக்கு வெங்காயத்தை தண்ணியில ஊற வச்சிருக்க? நார்மலா அப்படியே வெட்டுனா கண்ணுல தண்ணி வருதுமா. கொஞ்ச நேரம் தண்ணில ஊற வச்சு வெட்டுனா கண்ணுல தண்ணி வராது. அதுக்காக தான். கொஞ்ச நாள்ல எவ்வளவு கத்துக்கிட்ட நீ? கதிருக்கு ஒரு நல்ல மனைவியா நீ எல்லாமே பண்ற. ஆனா என்னாலதான் உனக்கு சின்ன உதவி கூட செய்ய முடியல. உங்களுக்கு உதவி செய்யலான்னுதான் நகையெல்லாம் அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு வந்தேன். ஆனா அந்த பணத்தை எப்படியோ அவனுங்க புடுங்கிட்டு போயிட்டாங்களே. ஒரு அம்மாவா நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட என்னால பண்ண முடியலையே. நீங்க கண் கலங்காதீங்கம்மா. அப்பாவுக்கு தெரியாம இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் கூட பண்ணதில்ல. ஆனா எனக்காக நகையெல்லாம் அடகு வச்சு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. அந்த நல்ல மனசுக்காகவே அந்த கடவுள் நம்மள கைவிட மாட்டாருமா. தனா, யாரடி அது? திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிற? எடுத்து பேசு. ச்சே, அந்த ஸ்பான்சர் தாம்மா கால் பண்றான். அவன் அவனுக்காக கால் பண்ணல. அந்த கார்த்திக் கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி அவன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறான். நான் வாங்கின அந்த 4 லட்சத்தை யூஸ் பண்ணி அந்த கார்த்திக் கோச்சா வந்து என்ன பாடா படுத்துறான். நடந்த குவாலிஃபை ரவுண்ட்ல நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால அடுத்த பிராக்டிஸுக்கு கூப்பிடுறான். அந்த கார்த்திக் தான் கோச்னு சொல்றான். இல்லனா பணத்தை கட்ட சொல்றாங்கம்மா. அதுவும் இல்லாம முந்த நாள் கூட வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன தனா சொல்ற? ஆமாமா, அந்த ஆளு போலீஸோட வீட்டுக்கே வந்துட்டான். உன்கிட்ட பணத்தை கேட்டதுக்கு தரேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சார். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் வைஃபை பிராக்டிஸ்க்கு வர சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. தனா, இந்த உலகம் நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருந்தா கொட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த கார்த்தி என்ன வேணாலும் பண்ணுவான். கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டானா? உன் அம்மா நான் இருக்கேன். நான் இருக்கேன்டி உனக்கு. நான் தான் பிராக்டிஸ்க்கே போறது இல்லையேம்மா. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. விடுங்க, பாத்துக்கலாம். அவனுக்கு பயந்துகிட்டு நீ ஏன் பயிற்சிக்கு போகாம இருக்க? தனா, அம்மா நான் சொல்றேன், உடனே பயிற்சிக்கு கிளம்பு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அந்த கார்த்திக் இருக்கான். கார்த்திக் இல்லடி, அவனோட அப்பனே இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அவனுக்கு கூப்பிட்டு நான் பயிற்சிக்கு வரேன்னு சொல்லு. சொல்லு. ஹலோ. என்னம்மா, எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? வீட்டுக்கு போலீஸ் வந்தும் பயம் இல்லையா? பிராக்டிஸ் வரேன்னு சொல்லி இன்னும் வராம இருக்கீங்க. நான் வரேன் சார். நிஜமாவா? ஆமா சார், நான் வரேன். சரிம்மா. நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. மா, என்னம்மா நீங்க? அம்மா நான் சொல்றேன்ல, முதல்ல போய் கிளம்பு. என்ன, நாம கூப்பிட்டாலே வரமாட்டா? இப்ப அவளே ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்றா. ஏதாவது அதிசயம் நடக்க போதா? சார், என்ன சார், வரேன்னு சொன்னாலா இல்லையா? வரேன்னு சொல்லிட்டாங்க தம்பி. அம்மா, ரெடி ஆயிட்டமா? அந்த பேட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. வா போலாம். போலாம். சார்,
வரேன்னு சொல்லிட்டால சார். ஆமா தம்பி. தம்பி முதல்ல நான் ஃபோன் போடும்போது எடுக்கவே இல்லை தம்பி. அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க. வரட்டும் வரட்டும். வரலன்னா வீட்டுக்கு போலீஸோட போய் அசிங்கப்படுத்திடுவேன்ல. தம்பி இதெல்லாம் உங்க அத்தை சொல்லி தான் பண்றேன். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னா நீங்க தான் உங்க அத்தை கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணணும். இங்க பாருங்க, அதெல்லாம் கவலையே படாதீங்க. நீங்க பண்ற இந்த உதவிக்கு உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா பண்றேன். தேங்க்யூ தம்பி. சரி வந்து உட்காருங்க சார். சரி உட்காருங்க. என்னம்மா இவ்ளோ கோவமா இருக்க? உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. பெத்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அம்மாவும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. இன்னைக்கு அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஆமா மாமா, மா அங்க பாருமா, அப்பா கார்ல வராரு. ஐயோ ஆமாதானா, நம்ம பக்கம் தான் வராரு. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இப்ப மட்டும் அப்பா என் கூட உங்களை பார்த்தாரு ரொம்ப கோவப்படுவாரு. அதனால நீங்க நான் இருக்கிறத காமிச்சுக்காதீங்க. நான் என் முகத்தை கேப் எடுத்து மறைச்சுக்கிறேன். பேட்டை கொடுங்க. அப்படிமா? எங்க போயிட்டு இருக்க? அது பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போயிட்டு இருக்கேங்க. ஆஹா, யார் அது? ஆம், ஆம், நம்ம தனா. என்ன? இல்ல இல்ல, சச்ச தனா இல்ல. நம்ம தனா மாதிரியே இவளும் பாவம் பேட்மிண்டன் பிராக்டிஸ்க்கு போறாளாம். அதான் என்ன ஏது எங்கன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஏன் ஜானகி பதட்டமா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வெக்கையா இருக்கு. நான் நல்லதா இருக்கேன். சரி, அந்த பொண்ணு பிராக்டிஸ்க்கு தானே போறா. சரி நீ வா உட்கார். இல்லைங்க பரவாயில்ல, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். வா ஜானகி, பூஜை பொருள் வாங்க தானே போற. ஆமாங்க. இப்போ வா, வாங்கிட்டு போலாம். அவளையும் வர சொல்லு. என்ன பாக்குற? அவ எங்க பிராக்டிஸ்க்கு போறாளோ அந்த வழியா தானே நம்ம கடைக்கு போறோம். போற வழியில விட்டுட்டு போயிடலாம். வர சொல்லு. வாமா, கார்ல ஏறிக்கோ. என்ன ஜானகி, ஏன் இன்னும் பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெயில்ல நடந்து வந்தேன்ல, அதான் வேர்வையா இருக்கு. சரி, அது யார் பொண்ணு, எந்த ஊரு? இது வடநாட்டு பொண்ணுங்க. நீ எந்த கேம் விளையாடுறமா? பேட்மிண்டன். என் பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட பேட்மிண்டன் விளையாடுவா, நல்லா விளையாடுவா. நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாடு. சரிங்கப்பா. சரிங்க. கண்கள் கொண்ட தந்தையே, தலை கோதும் தெய்வம் இங்கு நீதானே உண்மை.
பேச்ச கேட்டுக்கிட்டு மறுபடியும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த நான் கொன்னுடுவேன். சார் இன்னைக்கு பிராக்டிஸ் வேண்டாம் சார். ஏன் தம்பி? அப்போ அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு பிராக்டிஸ் வேண்டாம். இன்னைக்கு பிராக்டிஸ் கேன்சல் பண்ணிருங்க. என்ன தம்பி உங்களுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு தூரம் என்ன கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை வர வச்சீங்க தம்பி. அந்த பொண்ணு வேற வந்துகிட்டு இருக்கு தம்பி. இப்ப போய் கேன்சல் பண்ண சொல்றீங்களே? ஐயோ சார் சார் இல்ல சார், இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை. இன்னைக்கு பிராக்டிஸ் வேண்டான்னு நீங்களே சொல்லிடுங்க. சரி சார், நான் வரேன். தம்பி என்னாச்சு? தம்பி தம்பி என்ன ஜானகி? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. என்னம்மா, இனிமே நீ பார்த்துப்பல்ல? தாலாட்டும் கண்கள் கொண்ட அப்ப நாங்க வரோம். வா போலாம். வாங்க போலாம். தலை கோரும் தெய்வம் இங்கே நீதானே உண்மையே. தாலாட்டும் கண்கள் கொண்ட தந்தையே என் தந்தையே. தலை கோரும் தெய்வம் இங்கு நீதானே உண்மையே. பேரன்பின் நெஞ்சம் கொண்ட என் தந்தையே நீயே. என் நண்பனைப் போலவே என்னுடன் நின்றாயே. ஏன் பெரியம்மா இப்படி கலங்கி போயிருக்கீங்க? இல்ல மாயா, விநாயகர் சதுர்த்தி வருது. வழக்கமா நம்ம வீட்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது நம்மளோட பாரம்பரிய நகையெல்லாம் விநாயகருக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவோம். தெரியும் பெரியம்மா, எல்லா வருஷமும் இத பண்ணுவோன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை விசேஷம் வருது. அதுக்குள்ள நான் எப்படி நகையை கொண்டு வர போறேனே தெரியல. அவர்கிட்ட நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதில்ல. இப்போ நகையை நான் தனாக்காக எடுத்தேன். ஆனா அவளுக்கும் அது பயன்படல. அதான் ஒரு பாவி அதெல்லாம் திருடிட்டு போயிட்டானே. இப்ப அவர் கேட்டா நான் என்ன சொல்ல போறேன்? எப்படி அவர் முகத்துல முழிப்பேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மாயா. நகை இல்லாத விஷயம் தெரிஞ்சா அவர் ஜென்மத்துக்கும் என்கிட்ட பேச மாட்டாரு. கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு. எப்படியாவது நமக்கு கடவுள் நல்ல வழி காட்டுவாரு. நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா. தங்க நகை இல்லைனாலும் நம்ம வீட்டு பாரம்பரிய நகை மாதிரியே ஒரு செட்டு கவரிங் நகையை வாங்கி வச்சு இந்த ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தியை கும்பிடுவோம். கவரிங் நகையா? ஆமா பெரியம்மா, இந்த ஒரு தடவை மட்டும்தான். அதுக்குள்ள என் அப்பாவோட பினான்சியல் டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆயிடும். அப்போ அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கி அடகு வச்ச நகையெல்லாம் எடுத்துடலாம். பாத்தீங்களா அண்ணி, எப்படி பிளான் பண்றாங்கன்னு? கவரிங் நகையை வைக்க போறாங்களாம். கவரிங் வச்சு தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு சாருவோட நிலங்கள எப்படியோ ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவங்களுக்கு பெரிய பூஜை பண்ண வைக்கிறேன். உறுதியா இவங்க மாட்டுவாங்க. என்னம்மா காலையிலேயே பலமான யோசனையா இருக்கு? வணக்கங்க. லிங்கோ வாங்க, உள்ள வாங்க.
வாங்க உட்காருங்க. என்ன கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? சாரு கல்யாண வேலையா இருந்தேன். என்ன ஏதோ நிஜ கல்யாணம் மாதிரி சொல்றீங்க? போலி கல்யாணம் தானே? ஏங்க மாப்பிள்ள தாங்க போலி, கல்யாணம் உண்மையிலே நடக்க தானே போகுது. சீனு மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு சாருவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்போங்க. இதெல்லாம் பிளான் பண்ண மாதிரி தானே போயிட்டு இருக்கு. ஆமாங்க, தேதியெல்லாம் குறிச்சு பத்திரிகை கூட அடிச்சாச்சு, நலுங்கும் வச்சாச்சுங்க. அடுத்து கல்யாண புடவை தான் எடுக்கணும். பொண்ணோட கல்யாணத்துக்கு ரகுராம் தான் எல்லா செலவையும் பார்த்துக்கிறாரு. ஆனா என் பொண்ணுக்காக நான் ஏதாவது செய்யணும்ல, அதான் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி அப்போ பிள்ளையாருக்கு நம்மளோட பாரம்பரிய நகையெல்லாம் நம்ம போடுவோம். அன்னிக்கிட்ட சொல்லி அந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட சொல்லுங்க. ஆமா ஜானகி, நம்ம பரம்பரை நகையெல்லாம் எடுத்து வச்சுடு, எப்பவும் போல பண்ணிடலாம்.